பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றியம் நடுநிலை பள்ளி. இன்னைக்கு என்ன பண்ண போகிறீங்க ரிவிஷன் பண்ண போகிறோம் இல்லையா? இப்போ அதால் பாடம் நீங்களே ஏழு மெத்தடாலஜி எடுக்க போகிறீங்க இல்லையா? என்ன பாடம் எடுக்க போகிறீங்க? இது எதில் வருது? சயின்ஸா சோஷியல் சயின்ஸா? சரி, ஆரம்பி பார்க்கலாம். சரி, எடுத்த உடனே சான்றுகளா? அது வரலாற்று ஆதாரங்களில் என்னென்ன வருது? சான்றுகள் வருது இல்லையா? வரலாறுக்கு ஆதாரமே மெயினான சான்றுகள் தான். அதில் இப்போ சான்றுகளை பார்க்க போகிறீங்க. அந்த டாபிக் உங்களுதா? முதல்நிலை சான்றுகளில் பொறிப்புகள், கல்வெட்டுகள், செப்பு பட்டயங்கள், நினைவு சின்னங்கள், நாணயங்கள் இதெல்லாம் வருது. இது ரெண்டாவது நிலை சான்றுகளில் பார்த்தீங்கன்னா இலக்கியங்கள், காலவரிசையான பதிவுகள், நிகழ்வு பதிவுகள், நாணய குறிப்புகள், வாழ்க்கை வரலாற்று நூல்கள் இதெல்லாம் இருக்குங்க. நாணய குறிப்பு இதுலேயே வருது. பயண குறிப்பு தான் வரும். சரியா? நாணயங்கள்லாம் முதல்நிலை சான்றிதழ் வந்துடும். பயண குறிப்புன்றது இப்போ இவாங் போன்ற இவங்களாம் வெளியிலேருந்து வந்தாங்களே, வெளிநாட்டிலேருந்து வந்தாங்க இல்லையா? அவங்களோட இதை குறிக்கிறது. வெரி குட். அடுத்தது யார்? நீ சொல்கிறியா அவளே சொல்லட்டுமா? ஓகே, சொல் பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வேளாண் வகை. வேளாண் வகையில் பார்த்தீங்கன்னா பிராமணர் அல்லாத உடைமையாளருக்கு சொந்தமான நிலங்கள் கொடுக்கு. இப்போ அந்த காலத்தில் தானம் கொடுத்தாங்க இல்லையா? யார் யாருக்கு என்னென்ன தானம் கொடுத்தாங்கன்னு அதில் எழுதி வச்சுருக்காங்க. அது செப்பு தகட்டில் பொதிச்சு வச்சுருக்காங்க. அதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிளாக பார்க்குறோம். அதுக்கு என்னென்ன பேர்னு பார்க்கும்போது இது ஒரு 5 மார்க் கொஸ்டினாக வரும் இல்லையா? அதுக்கு தான் வேளாண் வகை. அது யாருக்கு கொடுத்தாங்கன்னா பிராமணர் அல்லாத உடைமையாளருக்கு சொந்தமான நிலங்களை கொடுத்தாங்க. அடுத்தது பிராமணருக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள். சாலபோகம் பெருமாள். கல்வி நிலை